ஹலோ ஆல். நம்ம குரூப் டிஎம்என்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபிகரல் சீரிஸ். நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் 5 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. அதில் எல்லா மாடல் சம்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பிக்குள்ளே போகலாமா? இப்போ ஃபிகரல் சீரிஸ் இருக்குனாங்க, அதில் நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நமக்கு சீக்வென்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் கொடுத்துருவாங்கங்க. அந்த சீக்வென்ஸ் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது என்னதுன்னு நம்ம டீகோட் பண்ணி ஆப்ஷனில் இருக்க ஃபிகர்ஸ்லேருந்து எது கரெக்டான ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. இப்போது ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். நமக்கு ப்ராப்ளம் ஃபிகர்ஸ்னு கொடுப்பாங்கங்க. அண்ட் ஆன்சர் ஃபிகர் நமக்கு 4 ஆப்ஷனில் 4 ஃபிகர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த ஏலேருந்து இ வரைக்கும் இருக்க இந்த இமேஜ் என்னென்னலாம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு நம்ம டீகோட் பண்ணலாம். ஸோ ஏ இமேஜ் பாருங்கள், இங்கே நமக்கு ஸ்கொயர் இருக்குங்களா, தென் ட்ரையாங்கிள் இருக்குது அண்ட் சர்க்கிள் இருக்குது. தென் பியில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் நமக்கு சர்க்கிள் இருக்குங்க, தென் ரைட்டில் ஈக்குவல் டு இருக்குது, தென் ட்ரையாங்கிள். சியில் பாருங்கள், ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஈக்குவல் டு இருக்குது அண்ட் டியில் ஏரோ மார்க் ட்ரையாங்கிள் சர்க்கிள் இருக்குங்க அண்ட் இயில் சர்க்கிள் ஏரோ மார்க் ட்ரையாங்கிள் வந்துட்டுருக்கு. ஸோ இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஸோ எல்லா இமேஜ்லேயுமே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் இந்த பேட்டர்ன் டீகோட் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு சிம்பிளை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமாங்க? ஸோ ட்ரையாங்கிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பொசிஷன் அதாவது ரைட்டில் இருக்குங்களா, தென் அங்கேருந்து உங்களுக்கு எங்கே வருது, பியில் பாருங்கள் டவுன்வேர்டில் பாருங்கள் இந்த மிடில் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்குது. தென் தேர்டில் பாருங்கள், பியிலேருந்து சியில் எங்கெங்கே மூவ் ஆகிருக்கு, லெஃப்டில் டாப்பில் மூவ் ஆகிருக்குங்களா, ஸோ இங்கே இருக்குங்க. தென் தேர்டில் பாருங்கள், ஃபஸ்ட் இமேஜில் எங்கே இருந்துச்சோ அதே பொசிஷனில் தான் இருக்குது. அப்படி தானே, அதாவது இங்கேருந்து இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு. தென் ஃபிஃப்த்தில் பாருங்கள், ஈயில் இந்த டவுன்வேர்டில் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த ட்ரையாங்கிள் அது ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் என்னங்க, இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் அது என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. ஸோ இப்போ டீகோட் பண்ணிட்டோமா? இப்போது ஆப்ஷனில் பாருங்கள், இந்த இடத்துல லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த இந்த ஈயில் என்னங்க இருக்குது, ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டாக அது மூவ் ஆயிடுச்சுன்னா எங்கே மூவ் ஆகிருக்கணும், இந்த மாதிரி லெஃப்ட் கார்னரில் அது இப்போ இருக்கணுமா? ஸோ இந்த 5 ஆப்ஷனில் பாருங்கள், ட்ரையாங்கிள் எங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜே பாருங்கள், ட்ரையாங்கிள் லெஃப்ட் கார்னரில் தான் இருக்குது. தென் செகண்டில் பாருங்கள், செகண்டில் உங்களுக்கு ட்ரையாங்கிளே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வராது, விட்டுறலாம். தென் தேர்டில் பாருங்கள், இங்கேயுமே நமக்கு ட்ரையாங்கிள் லெஃப்ட் கார்னரில் தாங்க இருக்குது. ஸோ இதையுமே நம்ம எடுத்துக்கலாம். தென் ஃபோர்த்தில் பாருங்கள், ட்ரையாங்கிள் இருக்குங்களா, ட்ரையாங்கிளே இல்லை. ஸோ இதையும் விட்டுறலாம். தென் ஃபிஃப்த்தில் பாருங்கள், ட்ரையாங்கிள் இருக்குது, ஆனால் அது வந்து ரைட் சைடில் இருக்குதுங்க. ஸோ இதுவுமே நமக்கு வராது. இப்போது ஆப்ஷன் 1ஆ இல்லை ஆப்ஷன் 3ஆன்னு செக் பண்ணுவோமா? இப்போது செகண்டாக இன்னொன்று கம்பேர் பண்ணுறதுக்காக இன்னொரு ஷேப்பை வந்து எடுத்துக்கோங்க. தென் இங்கே பாருங்கள், எல்லா இமேஜ்லேயுமே உங்களுக்கு ட்ரையாங்கிள் சர்க்கிள், பியில் பாருங்கள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் இருக்குது, சிலையுமே ட்ரையாங்கிளும் இருக்குது சர்க்கிளும் இருக்குது, டியில் ட்ரையாங்கிள் சர்க்கிள் இருக்குது, ஈலையும் ட்ரையாங்கிள் சர்க்கிள் இருக்குது. ஸோ காமனாக உங்களுக்கு ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் இருக்குங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயும் என்ன தான் இருக்கணும், இந்த ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜில் பாருங்கள், ட்ரையாங்கிள் இருக்குங்க, ஆனால் சர்க்கிள் இருக்கா, இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வராதுங்க. தேர்டில் பாருங்கள், ட்ரையாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்கா, பாருங்கள் சர்க்கிளும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தாங்க ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? இதுதாங்க ஃபிகரல் சீரிஸ். நமக்கு இந்த ப்ராப்ளம் ஃபிகர்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் டீகோட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபிகர்ஸில் நீங்கள் அந்த ஆன்சரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு ஏரோ மார்க் இருக்குங்க அண்ட் ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த ஏரோ மார்க்கும் இந்த லைன் மாதிரி இருக்க இந்த சிம்பிளும் நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இந்த ஏரோ மார்க் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏரோ மார்க் நமக்கு ஏ இமேஜில் டவுன்வேர்டில் இருக்குங்களா, தென் பியில் பாருங்கள் நமக்கு இந்த ரைட் சைடில் மிடில் வந்துட்டு இருக்குங்க, தென் சியில் பாருங்கள் உங்களுக்கு ரைட்டில் டாப்பில் வந்துட்டுருக்கு, தென் டியில் பாருங்கள் லெஃப்ட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்குங்க, தென் இ இமேஜில் பாருங்கள் லெஃப்ட் சைட் மிடில் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்குல்ல, என்னன்னு செக் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஏரோ மார்க் உங்களுக்கு ஏல டவுன்வேர்டில் வந்துருக்குங்க, தென் எங்கே மூவ் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகுதுங்களா, ஆன்டி கிளாக் வைஸில் தானே. தென் இது எல்லாமே ஒரே இமேஜ் எழுதுங்களேன், இங்கே இருக்குது, தென் டி இமேஜில் இங்கே இருக்குங்க, தென் இ இமேஜில் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், இது ஆன்டி கிளாக் வைஸில் ஃபாலோ பண்ணியிருக்குங்க. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ இங்கே மிடில் இருக்குது அப்படின்னா பியிலையும் மிடில் தான் இருந்திருக்கு, தென் சியில் பாருங்கள் மிடில் இல்லைல்ல. ஸோ அப்போ அங்கேயும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குல்ல, என்ன பேட்டர்ன் சொல்லி செக் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த ஏல உங்களுக்கு டவுன்வேர்டில் இருக்குங்க, தென் பியில் மிடில் வந்துட்டு இருக்குங்களா. ஸோ பாருங்கள், ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணுங்களேன்,
இப்போ இது என்ன டிகிரிலங்க இருக்குது? 90 டிகிரியில் தானே இருக்குது. ஸோ ஏவும் பிலையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த ஏரோ மார்க் 90 டிகிரி எந்த மூமெண்ட்டில் மூவ் ஆயிருக்கு? ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆயிருக்கு. இப்போது பியையும் சியையும் கம்பேர் பண்ணலாமா? ஏரோ மார்க் எங்கெங்க இருக்குது? பியில் உங்களுக்கு இந்த ரைட் சைட் மிடில் இருக்குது. தென் சியில் எங்கே இருக்குது? இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கா? ஸோ ஒரு ஏரோ மார்க் இப்படி இருக்குங்க. இன்னொரு ஏரோ மார்க் இந்த மாதிரி இருக்குது. இது என்ன டிகிரி? இந்த மாதிரி இருந்தால் 90 டிகிரின்னு சொல்லுவோமா? தென் இதில் பாதி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 45 டிகிரின்னு சொல்லுவோமா? ஸோ பியிலிருந்து சிக்கு இந்த ஏரோ மார்க் 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆயிருக்கு. தென் சியையும் டியையும் கம்பேர் பண்ணுங்கள். சியில் உங்களுக்கு ரைட் ஹேண்டில் இருக்குங்க. டியில் பாருங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அது மூவ் ஆகிருக்கு. ஸோ இதை என்னங்க சொல்லுவோம்? ஒரு ஏரோ மார்க் இங்கே இருக்குங்க. இன்னொரு ஏரோ மார்க் எங்கே இருக்குது? இந்த சைடு வந்துட்டுருக்கு. ஸோ இதையுமே நம்ம என்னங்க சொல்லுவோம்? இதுவுமே உங்களுக்கு 90 டிகிரி தானே. ஸோ 90 டிகிரியில் வந்துட்டுருக்குங்க. ஸோ சியையும் டியையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏரோ மார்க் அகைன் 90 டிகிரியில் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆயிருக்கு. இப்போ டியையும் கம்பேர் பண்ணுங்கள். டியையும் இயையும் கம்பேர் பண்ணால் ஏரோ மார்க் எங்கெங்க இருக்குது? டியில் உங்களுக்கு ரைட்டில் டாப்பில் வந்துட்டுருக்கு. ஈயில் உங்களுக்கு எங்கே இருக்குது? மிடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க்கும் சிமிலர்லி இந்த மாதிரி இருக்குங்க. இது என்ன டிகிரி? 45 டிகிரிங்களா? ஸோ இந்த ஏரோ மார்க் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கு? ஆன்டி கிளாக் வைஸில் ஃபஸ்ட்டு மூவ் ஆகுது. அந்த மூமெண்ட்லையும் அது 90 டிகிரி 45 டிகிரின்னு ஆல்டர்னேட்டிவாக ஆங்கிளை ஃபாலோ பண்ணி மூவ் ஆயிருக்குங்க. இப்போது உங்களுக்கு ஈயில் அது 45 டிகிரி மூவ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு வர இமேஜில் அது எப்படி மூவ் ஆயிருக்கணும்? 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆயிருக்கணுமா? ஸோ இந்த 1 to 4 இமேஜை செக் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். நமக்கு ஈயில் உங்களுக்கு மிடில் இருக்குங்க. ஸோ இங்கே இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரிங்கும்போது எங்கெங்க இருக்கணும்? இங்கே தானே இருக்கணும். ஸோ 1 வருமா? வராது. செகண்டில் பாருங்கள் நமக்கு டவுன்வேர்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். செகண்ட்லேயும் டவுன்வேர்டில் தான் இருக்குது. தேர்ட்லேயும் உங்களுக்கு டவுன்வேர்டில் தான் இருக்குது. ஃபோர்த்தில் உங்களுக்கு இமேஜ் ஆல்ரெடி ஏரோ மார்க் இங்கே இருக்குங்க. தென் இங்கே இருந்துச்சுன்னா 45 டிகிரி தானே வரும். ஸோ ஆப்ஷன் 4 வராது. 2, 3ல தான் இப்போது நமக்கு ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்கும். ஸோ செக் பண்ணலாமா? இப்போது இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன் பாருங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்க மிடில்ல இருக்குங்க. தென் எங்கே வருது? பியில் பாருங்கள் அப்படியே இங்கே கீழே வருதுங்க. விச் மீன்ஸ் இது கிளாக் வைஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ கிளாக் வைஸில் எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கு? 45 டிகிரி மூவ் ஆயிருக்குங்க. ஸோ ஏலேருந்து பிக்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன் 45 டிகிரி மூவ் ஆயிருக்கு. தென் இங்கே இருந்த லைன் உங்களுக்கு சி இமேஜில் எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குல்லங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன டிகிரி ஃபாலோ ஆயிருந்திருக்கும்? 90 டிகிரி ஃபாலோ ஆயிருந்திருக்குமா? தென் சிக்கும் டிக்கும் செக் பண்ணுங்கள். இப்போது இந்த கார்னரில் இருந்த லைன் மிடில் வந்திருக்குன்னா இது ரெண்டும் என்ன ஆங்கிளில் ஃபாலோ பண்ணியிருக்கும்? 45 டிகிரி கிளாக் வைஸில் மூவ் ஆயிருந்திருக்கும். தென் டிக்கும் ஈக்கும் செக் பண்ணிங்கன்னா டியில் உங்களுக்கு மிடில் இருக்குங்க. தென் ஈலையுமே உங்களுக்கு என்ன இருக்குது? டாப்பில் உங்களுக்கு மிடில் டவுன்வேர்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு 90 டிகிரியை ஃபாலோ பண்ணியிருக்கு. இப்போது 90 டிகிரி 45 டிகிரின்னு ஆல்டர்னேட்டிவாக வருதா? நமக்கு லாஸ்ட்டாக 90 டிகிரியில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுதுங்க. தென் உங்களுக்கு அடுத்த இமேஜ் எப்படி இருந்திருக்கணும்? 45 டிகிரியில் இருந்திருக்கணும். இப்போ ஈல பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு வருது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு 45 டிகிரினா எப்படி இருந்திருக்கணும்? ரைட் சைடில் தானே கார்னரில் இருந்திருக்கணும். ஸோ பாருங்கள் அப்படி இமேஜ் 2ல தாங்க இருக்குது. ஸோ இமேஜ் 2 தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஈல இந்த இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல லைன் இருக்குது. ஆனால் தேர்ட் இமேஜில் இங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இமேஜ் 3 வராது. இமேஜ் 2 தான் ஆன்சர். இப்போ ஈஸியாக இருக்குங்களா? ஒரு சிம்பிள் எடுங்க. அது என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியுதுன்னா ஓகே. சப்போஸ் செலக்ட் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் சிம்பிள் போங்க. அது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இங்கே உங்களுக்கு 4 ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க. என்னெல்லாம் இருக்குது? ஸ்கொயர் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது. அண்ட் இந்த சிம்பிளே நமக்கு ஃபர்தராக அடுத்தடுத்த இமேஜில் நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இமேஜில் உங்களுக்கு இப்போ இங்கே இருக்க ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள் இது 3மே இமேஜ் பிலையுமே உங்களுக்கு இருக்குங்க. என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? இங்கே இருக்க இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் உங்களுக்கு ஸ்டாராக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து வந்திருக்குங்க. இப்போது பியையும் சியையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கொயரும் ட்ரையாங்கிளும் அப்படியே இருக்குது. இந்த ஸ்டாரும் அப்படியே இருக்குது. அண்ட் இங்கே ரைட்டில் கார்னரில் இருந்த இந்த சர்க்கிள் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு? இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு செகண்ட் சேஞ்ச் இங்கே வந்திருக்கு. தென் தேர்ட் பாருங்கள். இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்குங்க. ஆனால் இங்கே இருந்த ட்ரையாங்கிள் என்ன ஆயிடுச்சு? பாருங்கள் ஈக்குவல் டுவாக மாறிடுச்சு. ஸோ தேர்ட் சேஞ்ச் எங்கே வந்திருக்கு? லெஃப்ட் சைடில் பாட்டமில் வந்து வந்திருக்குங்க. தென் ஃபோர்த் டியையும் ஈயும் கம்பேர் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்க இந்த ஸ்கொயருமே என்ன ஆயிடுச்சு? எஸ் அப்படின்ற ஒரு நியூ சிம்பிளாக நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க? சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் சேஞ்சஸ் எப்படி நடந்திருக்கு? கிளாக் வைஸில் இங்கே 1, 2, 3, 4
இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இமேஜ் வரைக்கும் நமக்கு 4th சேஞ்ச் ஆயிருக்குங்க. தென் அகைன் எங்கே தான் உங்களுக்கு சேஞ்ச் நடந்திருக்கணும், இந்த 1 இந்த இடத்துல தானே சேஞ்ச் நடந்திருக்கணும். இப்போ செக் பண்ணலாமா? 1ல் என்னங்க இருக்குது, ஸ்டார் தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ சேஞ்ச் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாரில் தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருந்திருக்கணும். ஸோ இமேஜ் 1ல் பாருங்கள், நமக்கு இந்த எஸ் அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு அப்படியே இருக்குது, இந்த சிம்பிளும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த ஸ்டார் என்னங்க ஆயிடுச்சு, சி அப்படின்ற ஒரு லெட்டராக நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பேலன்ஸ் இருக்க 2, 3, 4, 5 இந்த எல்லா இமேஜஸுமே பாருங்கள், இங்கே இருக்க ஸ்டார் பேலன்ஸில் எல்லா இடத்துலையுமே அப்படியே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வரலாமா? இந்த 4 ஆப்ஷனுமே நமக்கு வராது. ஸோ இமேஜ் 1 தாங்க நமக்கு ஆன்சர். ஏன்னா நமக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிறது ஒரு கிளாக் வைஸில் ஃபாலோ ஆகுது. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக முடிஞ்ச இமேஜ் வந்து 4th நமக்கு சேஞ்சஸோடு இருந்துச்சுங்க. தென் நமக்கு எங்கே தான் சேஞ்ச் ஆயிருக்கணும், 1 அந்த பாக்ஸில் தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருந்திருக்கணும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆனது நமக்கு ஆப்ஷன் 1ல் மட்டும்தான். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதுவுமே நம்ம தேர்டாக பார்த்தோம்லங்க, அந்த இமேஜ் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் மைன்யூட் சேஞ்சஸாக நிறையா இருக்குங்க. பார்ப்போமா என்னதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எங்கேயுமே நமக்கு 4 சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்தராக பிசிடியில் அது எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஏல நமக்கு ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன், சர்க்கிள், ஸ்கொயர் இது எல்லாமே இருக்குது. பியில் பாருங்கள், நமக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் என்னவாங்க மாறிடுச்சு, இந்த ஸ்டாராக மாறியிருக்கு. கரெக்டா? தென் பாருங்கள், ஸ்டார் அப்படியே தான் இங்கே இருக்குது. ஈவன் இந்த ஸ்கொயருமே அப்படி தான் இருக்குது. இந்த சர்க்கிளும் அப்படி தான் இருக்குது. ஆனால் செகண்டாக இப்போ நீங்கள் வேணால் நம்பரிங் கொடுத்துக்கோங்க. இதை 1, 2, 3, 4 இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் 1ல் இருந்த பாக்ஸில் இருந்த சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் செகண்ட் பாருங்கள், இந்த 4 இருக்குங்களா, 4ல் நமக்கு என்ன இருக்குது, ஈக்குவல் டு தான் இருந்துச்சு. அது என்னவா மாறிடுச்சு, இப்போது ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு. தென் இங்கே 3 இருக்குங்களா, அந்த இமேஜ் பாருங்கள், இங்கே நமக்கு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள் நமக்கு என்னவா மாறியிருக்கு, ஒரு ஓவல் ஷேப்பில் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்குங்களா. ஸோ இங்கே சேஞ்சஸ் வந்திருக்கு. தென் பேலன்ஸ் இருக்கிறது என்னங்க, இந்த 2 இருக்க இந்த பொசிஷன் தான். இதுவுமே நமக்கு ஸ்கொயராக இருந்தது, சி சிம்பிளாக மாறி இருக்குங்க. ஸோ நமக்கு சேஞ்சஸ் எப்படி நடந்திருக்கு, ஆன்டி கிளாக் வைஸில் நடந்திருக்கு. இந்த மாதிரி தாங்க நடந்திருக்கு. ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா எப்படிலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, 1, 4, 3, 2 இந்த ஆர்டரில் தான் நமக்கு வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ எப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக சேஞ்சஸ் நடந்தது இங்கே அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு எங்கெங்க சேஞ்ச் நடக்கணும், இங்கே தானே சேஞ்ச் நடக்கணும். அதாவது இந்த பாக்ஸ் 1 இங்கே தானே உங்களுக்கு சேஞ்ச் நடக்கணும். ஸோ செக் பண்ணுங்கள், ஸ்டார் தானேங்க இங்கே இருக்குது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டார் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வராது. ஸோ இமேஜ் 1 வருமா, வராது. ஏன் வராதுன்னா, நமக்கு இப்போ சேஞ்ச் நடக்க வேண்டியதே அந்த பாக்ஸ் 1 தான். அதாவது அந்த ஸ்டார் இருக்க அந்த பாக்ஸ் தான். ஸோ 1 வராது, 2 வராதுங்க. பாருங்கள் 3லேயுமே ஸ்டார் தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே நமக்கு வராது. 4th ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே நியூவாக நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரியான ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5லேயுமே நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரியான ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்கிள் அது பாருங்கள், ஒன்று வந்து நமக்கு ஹரிசாண்டலாகவும் ஒன்று வந்து வேர்ட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ செக் பண்ணலாமா? ஸோ இது என்ன சிம்பிள்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு சிம்பிளை வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போது இந்த பாக்ஸ் இருக்குல்லங்க, இந்த 1, 2, 3, 4ன்னு பாக்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம்ல, அந்த எல்லா பாக்ஸில் இருக்க சிம்பிளுமே இதுவே நமக்கு உள்ள ஒரு கிளாக் வைஸில், ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் இருந்த இடத்துல நமக்கு ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவல் டு வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, லெஃப்ட் சைடில் இருக்குது. அது எங்கே மூவ் ஆகிருக்கு, இங்கேருந்து இந்த டிரெக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. பாருங்கள், இங்கே தான் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த ட்ரையாங்கிளாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆயிருந்தாலுமே நமக்கு எங்கெங்க இருக்குது, அப்படியே டவுன்வர்டில் தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூவ் ஆகுது. தென் அப்படியே கீழே இருக்குங்க. தென் இமேஜ் டியில் பாருங்கள், எங்கே இருக்குது, லெஃப்ட்டில் பாட்டமில் இருக்குது. அண்ட் இமேஜ் ஈயில் பாருங்கள், அது எங்கே இருந்துச்சோ இமேஜ் 1ல் அதே பொசிஷனில் தான் இருக்குது. அப்போது இப்போ எங்கெங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. தென் இது எப்படி மூவ் ஆகணும், இந்த டிரெக்ஷனில் தானே மூவ் ஆகணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னங்க வரும், இமேஜ் 5 தானே நமக்கு ஆன்சராக இருக்கும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அது எங்கெங்க இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ அது ஃபர்தராக எப்படி தான் மூவ் ஆகணும், இந்த மாதிரி தான் மூவ் ஆகியிருந்துருக்கணும். ஸோ இமேஜ் 5 தாங்க ஆன்சர். நமக்கு 4மே வராது. இப்படி தாங்க செக் பண்ணும். இது எல்லாமே நமக்கு மைன்யூட் சேஞ்சஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சிம்பிள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிட்டோம், ரெக்டாங்கிள்னு. அந்த ரெக்டாங்கிள் நமக்கு ஹரிசாண்டலா, வேர்ட்டிக்கலா அப்படின்றதான் நமக்கு இப்போ கொஸ்டினே. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இன்னொரு சிம்பிள் எடுத்து கம்பேர் பண்ணோம். ஸோ அந்த சிம்பிளுமே நமக்கு ஒரு பாக்ஸுமே நமக்கு ஏரோ மார்க், அதாவது கிளாக் வைஸாக, ஆன்டி கிளாக் வைஸாக ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஸோ அதை வச்சு செக் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் 5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இது நமக்கு டைஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது டைஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஃபிகரல் சீரிஸில் கொடுத்துருக்காங்க.
ஸோ செக் பண்ணலாமா? இமேஜ் ஏல பாருங்க. உங்களுக்கு இங்க 5 டாட்ஸ் இருக்குங்க. தென் 6, 4 இருக்கு. தென் இங்க 6, 3, 5 இருக்கு. 3, 4, 6 இருக்குங்க. தென் 4, 6, 2 இருக்கு. தென் 5, 2, 4 இருக்கு. இப்போ 6 காமனா வச்சுக்கிட்டாலுமே நமக்கு ஈல அந்த 6ன்ற ஒரு நம்பரே இல்ல. ஸோ அதனால அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகல. ஸோ என்னதுன்னு செக் பண்ணலாமா? இப்போ ஏ இமேஜ் எடுத்துக்கோங்க. ஏல உங்களுக்கு எவ்வளோ டாட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எப்பவுமே கிளாக் வைஸ் தானே எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எடுத்துக்கலாங்க. 5 இருக்குங்களா? அண்ட் தென் இங்க என்னங்க இருக்கு? 4 இருக்கா? ஸோ 5 + 4 இங்க என்னங்க இருக்கு? 6 இருக்கா? ஸோ கவுண்ட் பண்ணுங்க. 6 + 4 10 தென் +5 15 வருமா? இது வந்து ஏ இமேஜ்ல இருக்காதுங்க. சிமிலர்லி பிக்கு கவுண்ட் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? 6 இருக்குங்களா? ஸோ 6 ப்ளஸ் இங்க பாருங்க 3 இருக்குங்களா? 3 ப்ளஸ் இங்க என்னங்க இருக்கு? 5 இருக்கா? ஸோ 5 கவுண்ட் பண்ணுங்க. 6 + 3 9 9 + 5 என்னதுங்க? 14ஆ? இது வந்து இமேஜ் பியோடது. தென் சியோடது கம்பேர் பண்ணுங்க. இங்க 3 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. ஸோ 3 + 4 + 6 ஆட் பண்ணா என்னங்க வரும்? 6 + 4 10 + 3 என்ன வரும்? 13 வருமா? இது வந்து சியோடது. அண்ட் டியோடத செக் பண்ணலாமா? என்ன இருக்கு? 4, 6 இருக்கு, 2 இருக்கு. ஸோ 4 + 6 + 2 ஆட் பண்ணா என்ன வரும்? 6 + 4 10 + 2 12ஆ? இது வந்து டியோடது. தென் ஈயோடத செக் பண்ணுங்க. 5, 2, 4 இருக்குங்களா? ஸோ 5 + 2 + 4 ஆட் பண்ணா என்னங்க வரும்? 5 + 2 7, 7 + 4 11 வருமா? இது வந்து இ. இப்போ நீங்க இங்க இருக்க எல்லா நம்பரையுமே நீங்க செக் பண்ணுங்க. எப்படிங்க இருக்கு? 15, 14, 13, 12, 11 டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கா? நமக்கு அடுத்த இமேஜ் என்னவா தான் இருக்கணும்? 10 கவுண்ட் பண்ணா நமக்கு 10 வர அந்த இமேஜ் தாங்க இருக்கணும். ஸோ செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க. 6 இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு. 6 + 4 10 + 1 11 வந்துருங்க. ஸோ இந்த 1 நமக்கு வராது. செகண்ட் செக் பண்ணுங்க. செகண்ட் இங்க என்னங்க இருக்கு? 3 இருக்குங்களா? இங்க 4 இருக்கா? இங்க 6 இருக்குங்களா? ஸோ 6 + 4 வந்தாவே 10 வந்துரும். +3 13 இருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு வராது. தென் 3 செக் பண்ணுங்க. இங்க 2 இருக்குங்க. இங்க 5 இருக்கு. இங்க 4 இருக்கு. ஸோ செக் பண்ணோம்னா 5 + 4 9 + 2 11 வருங்க. ஸோ இதுவுமே நமக்கு வராது. தென் இமேஜ் 4 செக் பண்ணுங்க. 1, 5, 4 இருக்குங்களா? ஸோ 5 + 4 9 + 1 10. ஸோ நமக்கு இங்க 11 இருக்கு. ஸோ 1 டிக்ரீஸ் ஆச்சுன்னா 10. ஸோ இமேஜ் 4 தாங்க ஆன்சர். ஈஸியா இருக்குங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு பார்க்குறதுக்கு இது நமக்கு கஷ்டமா தெரிஞ்சாலுமே, நீங்க கவுண்டிங்லேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இமேஜ் 4 தான் ஆன்சர். நம்ம டைஸ் டாபிக் தாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். எனக்கு இந்த ஏவையும் பியையும் மட்டும் கம்பேர் பண்ணி 4க்கு ஆப்போசிட் என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு கெஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி அப்படியே அதாவது ஒரே ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி ஆல்ரெடி டைஸில் பார்ட் 1, பார்ட் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணி 4க்கு ஆப்போசிட் என்ன வருது? அது உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமாங்க? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் குடுத்துருக்காங்க. அண்ட் அது நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுற மாரி இருக்குங்களா? இது பார்த்ததுமே தெரியுதுல்ல. ஸோ ஒரு லைன் இப்படி இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன் நமக்கு எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரியான இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஷேப்ல குடுத்துருக்காங்க. தென் எந்த ஷேப்ல இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. இப்போ நீங்க ஏவையும் ஈயையும் கம்பேர் பண்ணீங்கனாவே, ஏல நமக்கு இந்த இமேஜ் இப்படி இருக்குங்க. தென் ஈல பாருங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கா? ஸோ நமக்கு இந்த இமேஜ் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆயிருக்குங்க. நம்ம இது எப்படின்னு செக் பண்ணலாமா? ஸோ, உங்களுக்கு சிம்பிளா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. லைன் ட்ரா பண்ணிட்டீங்களா? இப்போ நமக்கு இந்த ஏ இமேஜ் உங்களுக்கு எங்கேங்க இருக்கு? பார்த்தாவே தெரியுது. இந்த ஹரிசாண்டல் லைன்ல தான் இருக்கு. ஸோ, அதுலயுமே நமக்கு எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ, இங்க தான் இருக்கு. தென் பில பாருங்க. பி இமேஜ் இதுதாங்க. இதுல அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல இருக்கு. தென் சில பாருங்க. இங்க இருக்குங்களா? தென் டில எங்கங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஈல எங்க இருக்கு? இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு ஹால்ஃப் ஆஃப் த இமேஜ் நம்ம அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே பாருங்களேன். இப்போ இந்த இதுதாங்க நமக்கு அவங்க குடுத்திருந்த ஏ இமேஜ். இது வந்து அவங்க குடுத்திருக்க இ இமேஜ். இப்போ இதுதானங்க பி இமேஜ். ஸோ ஏவும் ஈயும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்குல்ல. ஸோ பியோட இமேஜ் அப்படியே நமக்கு எப்படி இருந்திருக்கணும்? இதோட ட்ரையாங்கிள் நமக்கு இந்த மாதிரி ஷேப்ல தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஏவோடது டவுன்வர்ட்ல இருக்குங்க. ஈயோடது நமக்கு அப்வர்ட்ல இருக்கு. ஸோ நமக்கு பியோடது இங்க அப்வர்ட்ல இருந்துச்சுன்னா, நமக்கு அடுத்து வர இமேஜ் எப்படி இருக்கணும்? டவுன்வர்ட்ல தானே இருக்கணும். ஸோ அந்த இமேஜ் நான் தனியா எடுத்து எழுதுனேன்னா, இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல தானங்க இருந்திருக்கணும். இந்த ஷேப் எங்க இருக்குன்னு பாருங்க. 1ல இருக்கா? இல்ல. ஆப்ஷன் 2 பாருங்க. எக்ஸாக்ட்டா இதே தானங்க இருக்கு. ஸோ ஈஸியா இருக்குங்களா? விச் மீன்ஸ் இந்த இமேஜ் எல்லாமே எப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல நமக்கு மூவ் ஆயிருக்குங்க. ஈஸியா இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா?
இதுதாங்க நமக்கு 5 ஃபிகரல் சீரிஸ்லேயே வந்து லாஸ்ட் இமேஜ் இதுதான். ஸோ செக் பண்ணலாமா எப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஒரு ஸ்டார் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு இந்த போர்ஷன்லையும் இந்த போர்ஷன்லையும் டோட்டலாக நமக்கு 2 போர்ஷனில் செலக்டிவான போர்ஷனில் ஷேட் ஆகிருக்குங்களா. ஸோ அதில் பாருங்கள், ஒரு போர்ஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஷேட் ஆகிருக்குங்க. அண்ட் இன்னொரு போர்ஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி வேர்டிக்கலாக வந்துட்டு ஷேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் நீங்கள் எல்லா ட்ரையாங்கிளுமே நோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஹரிசாண்டலாக ஷேடாக இருக்க இந்த போர்ஷன் ஆப்ஷன் பி, அதாவது பி இமேஜில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஷேடாக இருக்குங்களா. தென் இந்த ஏல வேர்ட்டிக்கலாக ஷேடாக இருக்க இந்த ரீஜன் பியில் எங்கெங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. தென் சி பாருங்கள், பியும் சியும் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கலாம். ஆனால் இங்கே ஹரிசாண்டலாக ஷேடாக இருக்க இந்த போர்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சுங்க. தென் இந்த வேர்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்குது. இப்போ கிளியர் ஆகுதுங்களா. ஸோ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, இந்த வேர்ட்டிக்கல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வேர்ட்டிக்கல் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த வேர்ட்டிக்கல் ஷேடான ட்ரையாங்கிள் உங்களுக்கு எங்கெங்க இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. சிமிலர்லி இந்த ஹரிசாண்டல் வந்து இங்கேருந்து டி இமேஜில் பாருங்கள், இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கா. ஸோ இப்போ எங்கே மூவ்மெண்ட் இருக்கணும், இந்த வேர்ட்டிக்கல் லைன் இந்த இடத்துல மூவ் ஆகிருக்கணுமா, பாருங்கள் மூவ் ஆகிருக்கு. இந்த ஹரிசாண்டல் லைன் இங்கே மூவ் ஆகிருக்கணுமா, இருக்குது. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு வரக்கூடிய இமேஜ் எப்படிங்க இருக்கணும். ஸோ இந்த வேர்ட்டிக்கல் லைன் வந்து ஹரிசாண்டல் லைன் இருக்க இடத்துலையும், இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து வேர்ட்டிக்கல் லைன் இருக்க இடத்துலையும் தானே இருக்கணும். அதாவது ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா நமக்கு எந்த மாதிரிங்க இருக்கணும், இங்கே உங்களுக்கு வேர்ட்டிக்கல் லைன் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்த இமேஜ் இங்கே ஹரிசாண்டலாகவும் இந்த இடத்துல வேர்ட்டிக்கலாகவும் இருக்கணும். இதுதாங்க ஆன்சராக இருக்கும். ஸோ செக் பண்ணுங்கள், இமேஜ் ஏல பாருங்கள், நமக்கு இந்த 2 போர்ஷன் தான் ஷேட் ஆகிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கல் வந்துருக்குங்க, கீழே தான் நமக்கு ஹரிசாண்டல் வந்துருக்கு. ஸோ இது வருமா, வராது. 2ம் 3யும் நமக்கு பார்க்கும்போதே வராதுன்னு தெரியுது ஏன்னா நமக்கு இந்த போர்ஷன் தான் நமக்கு ஷேட் ஆகிருந்துருக்கணும். ஆனால் 2, 3 அப்படியாங்க இருக்குது, இல்லை. ஸோ அதுவுமே நமக்கு வராது. இதுவே ஃபோர்த்து பாருங்கள், ஃபோர்த்து நமக்கு இந்த அப்பர் ட்ரையாங்கிள் ஹரிசாண்டலாகவும் லோவர் ட்ரையாங்கிள் வேர்ட்டிக்கலாகவும் எக்ஸாக்டாக நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகணுமோ அப்படி தாங்க இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். கிளியராக இருக்குங்களா. இதோட நமக்கு 5 ஃபிகரல் சீரிஸ் வச்சு எப்படிலாம் நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 4 ஃபிகரல் சீரிஸ் வச்சு கேட்குற சில சம்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதோடு சேர்த்து நமக்கு இன்கரெக்ட் பேட்டர்ன் டீகோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அண்ட் மிஸ்ஸிங் ஃபிகரல் சீரிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாங்க. தேங்க்யூ.